கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே நம்ம மெங்க தான் காமிக்கிறாங்க. அவன் அப்படியே அரமயக்கத்தில் இருக்கான். அங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. அதை பார்த்துட்டு நான் இன்றைக்கி மட்டும் இதை எடுத்துகிட்டு போகலன்னா என்னோட தாத்தாவை காப்பாற்ற முடியாது. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் மயக்கமாயிடுறான். கட்டாயம் எங்கள் பிளட்டு லீக் ஆனதுமே அங்கே ஒரு பென்டென்ட் இருக்குது. அது மேலே பட்டதுமே அதை பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு அங்கே மாறிடுறா. அந்த பொண்ணோட பேர் வந்து நீங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு நான் திரும்பவுமே வந்து உருவத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ தன்னோட மாஸ்டர் அங்கே கிம் அவள் கூப்பிடுறா. கிம்மே அங்கே வந்து அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுறாரு. ஃபைனலாக நீங்கள் வந்துட்டியா, அதுக்கப்புறம் இந்த மவுண்டனில் நீ இருக்க முடியாது, நீ இப்போ வந்து உன்னோட குடும்பத்தை போய் தேடுறதுக்கு வழியை பாருன்னு சொல்லிட்டு அவர் அங்கே போனதுமே, மாஸ்டர் நீங்கள் என்னை இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பொண்ணு மவுண்டனில் இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. கொலையாகி நிற்கும் போது ஒரு குட்டி செடி அங்கே வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு உன்னை காப்பாற்றின இந்த பர்சனை காப்பாற்று அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குட்டி காளான்ருக்கு, நான் வந்து உன்கிட்ட இருந்து பவர் எடுத்துக்கலாமா அப்படின்ற செட்டி கேட்டதும் அந்த பொண்ணு ஒரு குழந்தையா மாதிரி ஐயோ நான் இப்போதான் சின்ன பிள்ளை, நீ வந்துட்டு என்ன சாப்பிட்டேன்னா நான் செத்து போயிடுவேன், என்னால் உன்னை ஹெல்ப் பண்ண முடியாதுப்பான்னு சொன்னதும் நான் இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாச்சும் இவரை நான் காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா அவனை போய் இங்கே டச் பண்ணுறா. பட் ஆனால் அவனுக்கு முடிப்பெல்லாம் வரலை. நான் எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு தன்னோட தலையில் இருக்க ஒரு சின்ன லீப் எடுத்து அங்கே அவனுக்கு கொடுத்ததுமே அவன் அப்படியே மயக்கம் தெரிஞ்சு விடுறான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவன் ஷாக்காயிடுறான். யார்ப்பா நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் இங்கே ரொம்ப வருஷமாக தூங்கிக்கிட்டு இருந்தேன், இதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்றா சொல்கிறா. அப்போ அங்கே உனக்கு யாருமே இல்லையா அப்படின்றா சொன்னதும் அங்கே ஆமான்னு சொன்னதுமே பேசாமல் இந்த பொண்ணை நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிச்சேக்கான். ஸோ இந்த பொண்ணுமே தன்னோட பென்டென்ட் அங்கே உள்ளே மறைச்சிக்கிறா. இப்போ அங்கே நீ இதுக்கப்புறம் கவலைப்படாத, என்ன உன்னோட பிரதராக நினச்சிக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே அங்கே தரையில் ரோட்டு பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த சைடில் பார்த்தா ஒரு கார் இருக்குது. அதுக்குள்ளே அங்கே ஷாவுன்னு ஒரு பொண்ணும் அங்கே கின்னு ஒரு பையனுமே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் எங்கள் பக்கத்தில் கிஸ் பண்ண வந்ததுமே என்ன பண்ணிச்சேக்கா, ஆளுங்க பார்த்தா தப்பாக போயிடும்னு சொல்கிறா. அவன் நம்ம மெங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், இவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பட் ரெண்டு பேருமே சேர்ந்து துரோகம் பண்ணுறாங்க. அங்கே இவன் வந்து கதவை நாக் பண்ணதுமே யார் இது எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவன் கோவமாயிட்டு கதவை திறந்தா நம்ம மெங்க அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. உடனே ஷாவ் இறங்கி வந்து உன்னை நாங்கள் வந்துட்டு எங்கெல்லாம் தேடணும், உனக்கு எப்படி இருக்கா, அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிச்சேக்கா. அங்கே கின்மே நீ வாட்டு எங்கே போன சொல்லாம போயிட்டேன், நாங்கள் எவ்வளோ பதட்டமாயிட்டோம் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ட்ராமா பண்ணதும் அப்போ அங்கே காரில் வந்து ஒரு ஆத்மா வருது. வந்து இவனுங்க ரெண்டு பேருமே போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் தான் மீங்கையுமே தாண்டி விட்டானுங்க. அஃபேர் போயிட்டுருக்கு. அவள் வந்து இப்போ இந்த கின்னோட குழந்தைக்கு ப்ரெக்னென்டாகவுமே இருக்கா. கம்பெனியில் ஏகப்பட்ட சீக்ரெட் பணத்தை எல்லாத்தையும் திருடி இருக்கா. இப்போ ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் எல்லாமே அவளோட பேக்கில் தான் இருக்கா அப்படின்றத சொன்னதும் அங்கே பிடிச்சவ உங்ககிட்ட போய் சொல்லிட்டேக்கா, இவரோட குழந்தைக்கு கன்சீவாகவே இருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம மெங்க அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு இதெல்லாம் உண்மையான்னு செட்டு கேட்டா. அப்பாங்க அவள் ஆமாம் இதில் என்ன இருக்குது, நீ இப்போ என்ன பண்ணிடுவா அப்படின்றத சொன்னதும் அந்த கின்மே ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு உன்னால் எதுவுமே எங்களை இதுக்கப்புறம் பண்ண முடியாது, எல்லாமே எங்கள் கைவசம் இருக்குது, நீ என்ன பண்ணிடுவா அப்படின்றத சொல்லிட்டு அவனுங்க பாட்டு ரொம்ப திமிராங்க. கார் எடுத்துகிட்டு போனதுமே இவனுக்கு ரொம்பவே எங்கள் அப்செட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்பாங்க அதெல்லாம் இல்லைம்மா, நம்ம வந்துட்டு இப்போ வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்றத அவன் கூப்பிடுறான். இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பேபி அங்கே போயிட்டு அங்கே எல்லாத்தையுமே அங்கே பாய் சொல்லிட்டேக்கா. அங்கே மாஸ்டர் கிம்டையுமே நான் இப்போ என்னோடய வீட்டுக்கு போக போகிறேன், ரொம்பவே தேங்க்யூ என்னை பார்த்துக்கிட்டதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவளோட ஃப்ரெண்டு அங்கே ஒரு பேட் வராங்க, வந்துட்டு ஒரு குழந்தைய மாறிட்டு நீ என்ன தைரியம் இருக்குது எங்களை விட்டுட்டு போவியான்னு சொன்னதுமே நான் இங்கேவே இருக்க முடியாதுல்ல அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே நீ கவலைப்படாத, உன்னை யாராச்சும் அங்கே போய் டார்ச்சர் பண்ணாங்கன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் அவங்கள ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட இறகு அங்கே கொடுத்துட்டு போகிறா. இங்கே நம்ம மீங்க அதெல்லாமே கேட்டுட்டு பாப்பிட்ட தான் பேசிட்டு இருக்காளா இல்லை எனக்கு தான் அப்படி வந்து காது கேட்குதா, பைத்தியம் எதுவும் ஆயிட்டனா அப்படின்றா செய்யிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. வீட்டில் காமிக்கிறாங்க. பார்த்தா பாட்டி அங்கே நம்ம மெங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே நிங்காவன் கூட்டிகிட்டு போனதுமே நாங்கள் வந்து பாட்டி அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை பார்த்துட்டு எவ்வளோ நாளாகி போச்சு உன்னை பார்த்து, உனக்கு இப்படிலாம் அடிபட்டுருக்கு நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. சரி இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே பாட்டி இவ தான் ஏன்னா அந்த மவுண்டனில் காப்பாற்றினா அடிபட்டப்பன்னு சொன்னதும் பாசமாக பாட்டி அங்கே அவளை டச் பண்ணதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகிட்டுருக்கு. சாரி கேட்குறான், தாத்தாக்காக நான் கண்டுபிடிக்க போனேன், அந்த ஸ்டோனை என்னால் கண்டுபிடிக்க முடியல பாட்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே பாட்டியும் தாத்தாவை போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க.
இப்போ இப்படியே வந்துட்டு அவர் ரொம்ப வருஷமாக உடம்பு முடியாமல் இருக்காரு. நம்ம இப்போ என்ன பண்ணுறது பாட்டி, இவருக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமேன்னு சொன்னதும் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்ததில்ல. ஜஸ்ட்டு இது நார்மலான ஒரு நோய் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி வேறு எது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிட்டு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவர் கழுத்தில் ஒரு பென்டென்ட் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு தாத்தா இதை பற்றி தான் எப்பயுமே பேசிட்டு இருப்பாரு. அவர் அங்கே மவுண்டன் ஏரியாக்குள்ளே போகும்போது ஒரு ஆத்மாவை காப்பாற்றினதா சொன்னாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம மிங்க்கு ஷாக் ஆகிட்டு, பாட்டி உண்மையிலே இந்த ஆத்மா இதெல்லாம் இருக்கா பாட்டின்னு சொன்னதும் அப்படிதான் தாத்தா சொன்னார் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ கீழே பார்த்தா நம்ம மிங்க் அங்கே ஃபேன்ட்ட நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே சுற்றிட்டே இருக்கியே, உனக்கு தலையெல்லாம் சுத்தாதப்பான்னு சொன்னதும் என்ன பண்ணுறது, தலையெல்லாமே சுற்றிட்டு தான் இருக்குது, ஆனால் என்னோட வேலையே இதுதானே அந்த ஃபேன் அங்கே பேசிகிட்டு இருக்கு. ஸோ மேலேருந்து நம்ம மிங்க்கும் பாட்டி இதெல்லாமே பார்த்துட்டு பாரு அவை காத்துட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவளோட இமேஜினேஷனே ரொம்ப அதிகம் தான் பாட்டின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பிறகு பாட்டி அவகிட்ட இந்தா நீ இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வலையெல்லாமே கொடுத்ததுமே பாட்டி இது உங்கள் பாட்டி உங்களுக்காக கொடுத்தது, இந்த பொண்ணுக்கு கொடுக்குறீங்கன்னு நம்ம மெயின் கேட்டதுமே எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, இவன் நம்ம குடும்பத்தோட லக்கி ஸ்டாராக இருப்பான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஆகிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமே இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீ போட்டுட்ருக்க வேணாம், நீ அவன் கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணி ட்ரெஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னதும் ஐயோ பாட்டி எனக்கு வந்துட்டு ட்ரெஸ்லாம் வேணாம், இதே எனக்கு போதும் அப்படின்ற சொல்லும்போது அவளோட பென்டென்ட் அங்கே வந்து வெளியே விழுகுது. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு இதான் தாத்தாவோட அந்த பென்டென்ட்ல இருக்க பாதி அப்படின்ற சொன்னதும் வேமா அதை வந்து பிடிங்கி வச்சுட்டு இது என்னோடது, நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு இது கிடைச்சிச்சு அப்படின்றத அவ சொல்றா. ஸோ பிறகு அந்த பொண்ணு அங்கே கூட்டிட்டு போய் தாத்தாவோட பென்டென்ட் எடுத்து அது ரெண்டையுமே ஒட்டி வச்சா திடீர்னு அங்கே ஒரு சக்தி மாதிரி உருவாகுது. அந்த பொண்ணுக்கு அங்கே பெயின் எல்லாமே ஸ்டார்ட் ஆனதுமே எனக்கு ஏதோ வந்துட்டு மறந்த மாதிரிலாம் தோணுது, எனக்கு பெயின் ஆயிடுச்சுக்குன்னு அந்த பொண்ணு சொன்னதும் கவலைப்படாத அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நம்ம மிங் சொல்கிறான். அப்போ அங்கே பாட்டி சொல்கிறாங்க தாத்தா என்கிட்ட சொல்லியிருக்காரு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அந்த மலைப்பகுதியில் ஒரு குட்டி ஆத்மாவை அவர் மீட் பண்ணதா சொன்னாருப்பா, ஒரு வேளை அந்த பொண்ணு இந்த நிங்கா தான் இருப்பாளான்னு சொன்னதும் அப்போங்க நம்ம நிங்க்மே நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அது நான் தான் அப்படின்றத சொல்கிறா. நான் இப்போ தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற சைட்டு அந்த பொண்ணு அங்கே தன்னோட சக்தியில் யூஸ் பண்ணி பார்க்குறா. பட் அவர் எந்திரிக்கலை. என்னோட பவர்ஸ் வந்துட்டு இன்னும் திரும்ப எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேதுன்னு அவள் சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்லமான்னு சொன்னதுமே தாத்தாவோட கை அங்கே மூவ்மெண்ட் ஆகுது. அதை பார்த்துட்டு நம்ம மேக் பாட்டி அங்கே பாரு அவர் கை வந்துட்டு மூவ் பண்ணுறாருன்னு சொன்னதும் அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அவர் சரியாயிருவார்னு சொல்லிட்டு நம்பிக்கை வருது. பிறகு இங்கே ரூஹியை காமிக்கிறாங்க. பார்த்தா அவளோட தாத்தாட்ட நம்ம மேக் திரும்ப வரும்போது ஒரு குட்டி பொண்ணை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கான் தாத்தா அப்படின்றத சொன்னதும் அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அது யார் நான் போய் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அவர் வேற யாரும் கிடையாது நம்ம மேங் தாத்தாவோட பிரதர் தான். ஸோ நம்ம மேங் தாத்தாவை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரூம்க்கு வரா. பார்த்தா ஒரு பெரிய வந்து பாட்டுருக்கு, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து குனிஞ்சு பார்த்தா அந்த வாசனை அடித்ததுமே அவளுக்கு மயக்கம் வந்துச்சுக்கு. அங்கே அந்த டேபிள்கிட்ட இது என்னது அப்படின்ற சொன்னதுமே இது தாத்தா வந்து ரெடி பண்ண ஒயின் தான், ரொம்ப பழசானது, இதை குடிச்சா அங்கே வந்துட்டு ரொம்பவே போதை வரும்னு சொன்னதும் அப்படியா இதை கண்டிப்பாக அப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தாகணுமேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன வந்துட்டு செடியாக மாதிரி அவப்பட்டு அங்கே உள்ளே போயிட்டு அதை குடிச்சிட்டு திரும்ப வந்து வெளியே மனுஷியாக மாறிடுறா. அவளுக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. தாத்தாக்கு நான் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி பேசாமல் இந்த ஒயின் அவருக்கு கொடுத்தா கொஞ்சம் அவர் தெளிவாரும்னு சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே வாமிட் எல்லாமே வேற வந்துட்டுருக்கு. வாமிட் பண்ண போனதுமே டேபிளோட ஆத்மா அங்கே சொல்லுது இல்லை வாமிட் பண்ணி நான் அசிங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கதவோட ஆத்மா பேசிகிட்டு இருக்கு. இங்கே நம்ம மேங்கொன்னை தேடி வந்துட்டுருக்காப்பா போய் ஒழிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு உடனே திரும்ப அந்த பானைக்குள்ள அவங்க உள்ளே போனதுமே அதை அவள் பார்த்துடுறான். நீ உள்ளே தானே இருக்க வெளியே வா அப்படின்ற சொன்னதும் வெளியே வந்ததுமே நான் தாத்தாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான்ப்பா வந்தேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் எனக்கு என்ன வந்து மெடிசன் கொடுத்து சரி பண்ணணுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மயக்கமானதுமே அதை பார்த்துட்டு பயங்கர கவலையாயிருது. அந்த பொண்ணு மயக்கத்திலே கட்டில் இருக்கவுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது, இவ சின்ன பொண்ணு இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, இவளோட உயிரை போய் ஆபத்தில் விடுவாளான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே கண்ணை முழிச்சதுமே அவங்க ரொம்ப கவலையாயிட்டு நம்ம மெயின் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, நீ ரிஸ்கெல்லாம் எடுக்காதன்னு சொன்னதும் அங்கே பாட்டியுமே இவளோட ஐடென்டிஃபைவை நம்ம மறைச்சி தான் வச்சாகணும், இல்லை இவளோட உயிருக்கே ஆபத்தாயிரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒயினை கொடுத்து அங்கே தாத்தா
தாத்தாக்கு கொடுக்க சொன்னதுமே உண்மையிலே இந்த ஒயின் வந்து குடிச்சா தாத்தாக்கு சரியாயிருமான்னு சொன்னதும் நீங்கள் கொடுங்க சரியாயிருவாருன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. கொடுக்க போகிறப்ப அங்கே ரூஹியோட தாத்தா அங்கே வந்து அதை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் என்னென்னத்தை உடம்பு முடியாமல் படுத்து கிடக்கவருக்கு போய் கொடுத்துட்ருக்கீங்க, அவரை சாவடிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ற சைட்டு கோவப்படுறாரு. அங்கே டாக்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு அவரோட கண்டிஷன் என்னன்னு எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு மனசுலேயும் இந்த கிழவை சேர்த்து தொலைய மாட்டான், செத்து இருந்தானா எப்பயும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு வந்திருக்கும், பெரிய தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தாத்தாக்கு நான் மெடிசன் கொடுத்தா நீங்கள் எதுக்காக இப்போ கொட்டி விட்டீங்கன்னு சொன்னதும் நீ இந்த குடும்பத்தோட பொண்ணே கிடையாது, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கோவமானதும் அதை கேட்டுட்டு நம்ம மேங்க் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவளுமே குடும்பத்தோட ஒரு மெம்பர் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இந்த ரூஹி ஃபைல்ஸ் எல்லாமே தூக்கி போட்டு உங்களுக்கு இந்த குடும்பத்துக்குள்ளே இதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையுமே கிடையாது, வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படும் போது அப்போ அங்கே நீங்கள் கோவமாயிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அங்கே ஆத்மா வந்து சொல்லிட்டு இருக்கு இவனுக்கு நைட்டு கிளப் போக போகிறான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க. நீங்கள் வந்து இவ நைட் கிளப் இன்னைக்கு போக போகிறான்னு சொன்னதும் நம்ம மிங்கு பாட்டிக்கு ரொம்ப கோவமாயிருது. நீ குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டு இருக்கியா, நீ இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்கானாலுமே அந்த ரூஹி ரொம்ப கோவமாயிட்டு குட்டி பொண்ணை அடிக்க வந்ததும் அங்கே மேங்க் மரியாதை இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே தாத்தாக்கு திடீர்னு அங்கே முழிப்பு வந்து அவர் நல்லானதுமே அதை பார்த்துட்டு இவங்களுக்கு சந்தோஷமான அவங்க பயந்து போய் நிற்கிறாங்க. அவங்க உடனே ஏதோ காரணம்னு சொல்லிட்டு வேகமாக பயந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. தாத்தா அங்கே நம்ம நீங்கள் பார்த்து நான் வந்து உன்னை எப்போ பார்த்தேன் ஞாபகம் இருக்கா, ஆனால் இப்போ பாரு நீ ஒரு பொண்ணாக மாறிட்ட அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிறாரு. அப்போ அங்கே நம்ம நீங்குமே எனக்குமே இப்போ எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு அவர் சொல்கிறா. ஸோ அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தாங்க அவர் வயசு பையனாக இருக்கும்போது அந்த மலைப்பகுதிக்குள்ளே போயிருக்கும்போது ஒரு செடிக்கு அங்கே தண்ணி கொடுத்துருக்காரு. அந்த செடி ரொம்ப சந்தோஷமாயிட்டு இந்த பென்டென்ட்டை நீ வச்சுக்கோ, உனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாதி பென்டென்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே நம்ம நெங்கோட கையில் அவர் 2 பென்டென்ட்டையுமே கொடுத்ததுமே அவர் நடந்துட்டுருக்குது புரிஞ்சுக்குச்சு. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து எனக்கு பவர் கிடைக்கும் போது இந்த குடும்பத்தை நல்லபடியாக நான் பாதுகாப்பேன்னு அவர் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஸோ அங்கே நம்ம அங்கே புதையல் இருக்கிறத பற்றி யோசனை வந்துட்டு அங்கே வெளியே மரம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே அவள் சக்தியை யூஸ் பண்ணி இந்த புதையலை வெளியே வர வச்சிடுறா. அதை பார்த்துட்டு பாட்டி அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்காக புதையல் எல்லாமே விட்டு வச்சு போயிருக்காங்க, இது எல்லாமே இந்த பொண்ணால் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப இன்னும் ஹாப்பியாகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அங்கே ஒரு இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக பாட்டி இதெல்லாம் சொன்னதும் நீ வந்திருக்க, ஸோ இதுக்காக நம்ம ஒரு பார்ட்டி வைக்கணும்ல, அதனால தான் எல்லாரையும் இன்வைட் பண்ண போகிறேன்னு சொன்னதும் ரூஹியும் உங்கள் தாத்தாவையுமே நீங்கள் கூப்பிட போகிறீங்களான்னு சொன்னதும் ஆமாம் அவங்களுமே நம்மளோட உறவு தானேன்னு சொன்னதுமே பட் அவங்க மோசமானவங்களை பாட்டின்னு சொன்னதுமே இருந்தாலுமே உறவுக்காரவங்களை அப்படி தூக்கி போட முடியுமாம்மா, எல்லாரையும் கூப்பிடலான்னு சொன்னதும் பாட்டி நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த இன்விடேஷனை பார்த்து ரூஹி ரொம்ப கோவமாயிட்டு தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நம்மளை இந்த பார்ட்டி கூப்பிட்டுருப்பாங்க, அந்த பொண்ணால் எல்லாம் கெட்டு போச்சு, இந்த கிழவை மெடிசனை கொடுக்காம எப்படி தாத்தா தப்புச்சான், எப்படி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணால் அவர் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதம்மா, நான் ஆல்ரெடி வந்துட்டு எல்லாம் பார்க்க பிளான் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு நம்ம போய் அட்டன் பண்ணலாம், அது மூலமாக நம்மளுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸையுமே எடுத்துடலான்னு சொல்லிட்டு அங்கே அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்குச்சு தாத்தான்னு சொன்னதுமே கண்டிப்பாக நாளைக்கு அங்கே ஆளுகளுக்கு முன்னாடி வந்து புரிஞ்சுக்கிறோம் யார் உண்மையிலேயே இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பொருத்தமானவங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் எங்கள் பார்ட்டியுமே காமிக்கிறாங்க. பார்த்தாங்க தாத்தா அங்கே நம்ம அங்கே கூட்டிகிட்டு உள்ளே என்ட்ரானதோ அங்கே இருக்க எல்லாருமே 2 இயர்ஸாக இவர் உடம்பு முடியாமல் பெட்டில் கிடந்தா இருப்பா, திடீர்னு எப்படி இவருக்கு சரியாச்சு, எல்லாமே மேஜிக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே தாத்தா நம்ம கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவளை பற்றி தப்பாக பேசக்கூடாது, அவள் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க. அந்த ரூஹி ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்படி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அவள் என்ன வந்து மோட்டிவில் இங்கே வந்திருக்கான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னு பேசினதும் அங்கே பாட்டி இதை பற்றி யாரும் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, அவள் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு சொன்னதுமே நீங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க, எப்படி வந்து இதை ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருமே அங்கே மோசமாக அதை பற்றி பேசினதும் அந்த பொண்ணு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம மேங்கிட்ட உண்மையிலே எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை பிரதர் அப்படின்றத சொன்னதுமே அவன் நீங்கள் வந்துட்டு யார் இதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னால் அவனை பற்றி இங்கே காசப் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காம தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணால் அந்த பர்சன் பார்த்தா திடீர்னு இந்த குடும்பத்தை பற்றி புகழ்ந்து தள்ளி பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப
ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்போங்க ரூஹியோட தாத்தாங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இந்த குடும்பத்தோட பொறுப்புகளை எல்லாம் எடுத்து நடத்துவார்னு எனக்கு தோணலை. ஸோ ஹெட்டுக்கு வந்து போட்டி நடத்தணும், அதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகணும்னு சொன்னதுமே இப்போ என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, யார் வந்து இங்கே காம்படிஷன் நடத்த போகிறாங்க அப்படின்ற செட்டு கேட்டால் அங்கே ரூஹியுமே கண்டிப்பாக நடந்துதான் ஆகணும், நீங்கள் வந்து இதில் தோற்று போயிட்டீங்கன்னா இந்த நீங்கள் கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னதுமே நம்ம மேங்க குழந்தைய பிடிச்சி பக்கத்தில் இழுத்துக்கிறான். என்னப்பா நீ வந்து பயந்துட்டுருக்கியா அப்படின்ற செட்டு கேட்கும்போது என்ன காம்படிஷன் யார் நடத்துவாங்கன்னு சொன்னால் அங்கே 3 ஹெட்டு வர்றாங்க, அதோட ஹெட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் தான் இதை நடத்த போகிறோம், இதுக்கப்புறமே வந்து பொறுத்துட்ருக்க முடியாது, நம்ம வந்து ஒரு 3 விதமான காம்படிஷன் பண்ணலாம், பிஸ்னஸை பற்றி அதுக்கப்புறம் இங்கே இருக்க சில விஷயங்களை பற்றின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆனதுமே அங்கே ஒரு பென்டென்ட்டை வச்சு இது நம்மளோட மூதாதையர்கள் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு வச்சா நம்ம நீங்கிட்ட இருக்க அந்த பெண் ஒரு வாய்ஸ் கேட்குது, இதுதான் நம்மளுக்கு மிக முக்கியமாக தேவையானதுப்பா, நீ எப்படியாச்சும் வந்துட்டு இதை நம்மக்கிட்ட கொண்டு வந்துருன்னு சொன்னதுமே சொல்கிறா இது நம்மளுக்கு வேணும்னு. அதை கேட்டுட்டு அவனுமே இது எப்படியாச்சும் நான் வந்து கொண்டு வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறான். பிறகு அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, நம்ம ரூஹியோட தாத்தா அங்கே மிஸ்டர் வாங்க போய் மீட் பண்ணி நீங்கள் எங்கள் குடும்பத்தோட ஹெட்டுக்கான காம்படிஷன் பண்ணணும்னு சொன்னதும் அதுக்கு இப்போ எந்த அவசியமே இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே சில தங்க பிஸ்கட்கள் எல்லாமே வச்சு இதை பார்த்ததுமே நீங்கள் கண்டிப்பாக இப்போ முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அந்த ஆள் ரொம்ப பேராசையாயிட்டு கண்டிப்பாக நடத்துகிற இந்த காம்படிஷனை அதில் நீ தான் வின்மே பண்ணுவேன்னு சொன்னதும் அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கே காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. சொல்கிறான் கண்டிப்பாக காம்படிஷனில் நாங்கள் தான் வின் பண்ணுவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பேசினான். அங்கே ரூஹி உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கா, கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் நாங்கள் வின் பண்ணிடுவோம், அப்படி நீங்கள் என்கிட்ட தோற்று போயிட்டீங்கன்னா இந்த நீங்கள் வந்து என்கிட்ட நீடர் பண்ணிவிட்டு சாரி கேட்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே குடும்பத்தை விட்டு போகணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம மேங்காங்க நீங்கிட்ட என்னப்பா உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கான்னு சொன்னதும் கண்டிப்பாக பிரதர் இந்த காம்படிஷனில் நம்ம தான் வின் பண்ணுவோம்னு சொன்னதும் அங்கே ரூஹிக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்துட்டு நடக்கிற காம்படிஷனில் நீங்கள் தோற்று மட்டும் போங்க, உங்கள் நிலைமை என்ன ஆகுது பாருங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஸோ அங்கே அவங்க மிஸ்டர் வாங்கிட்ட இந்த காம்படிஷனை நடத்த சொன்னதுமே நீ இதுக்கு ரெடியாக இருக்கியான்னு சொல்லிட்டு ரூஹியை பார்த்து கேட்டதும் அங்கே அவளோட தாத்தாவுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அவங்க எக்ஸ்பர்ட் டீமையுமே வர சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த ரூஹி சொல்கிறா நான் எதுக்காக இந்த டீமை கூப்பிட்டுருக்கேன்னா யாரும் நாங்கள் சீட் பண்ணோன்னு சொல்லக்கூடாதுல்ல அது அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம தாத்தாவுமே கண்டிப்பாக என்னோட டீம் வந்து இதெல்லாம் பார்த்து பயந்து போகிறது கிடையாது, எங்கள் குடும்பம் இதில் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்றத சொன்னதும் அப்போ நம்ம நீங்களுமே சொல்கிறா கண்டிப்பாக நீங்கள் தோற்ற பிறகு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுறாதீங்கன்னு சொன்னதும் அதை டைம் தான் சொல்லும், நீ வந்துட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, பாரு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பொருள் எல்லாமே இங்கே சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ரூஹி பார்த்தாங்க ஒரு வேஷம் எடுத்துகிட்டு இதுதான் ரொம்ப பழசானது மாதிரி எனக்கு தோணுது, இது கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் வேலைன்னு சொல்லிட்டேக்கா. அங்கே நம்ம ரூஹியும் அங்கே மெங்குமே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவன் அங்கே நம்ம மெங்க பார்த்து என்னப்பா இவ்வளோ டைம் எடுத்து உன்னால் ஒன்றுமே சூஸ் பண்ண முடியலையா, பயந்து போயிட்டியா தோற்று போயிட்டியான்னு சொல்லிட்டு பேசினதும் பாட்டி கோவம் ஆகிட்டு வாய முடிட்டு பேசாம எங்களுக்கு எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கு டைம் இருக்குன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. பார்த்தா அங்கே அந்த பொருளெல்லாம் பார்த்தா அதோட ஆத்மா எல்லாமே நானுங்க தான் பழசுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சூஸ் பண்ணுறதுக்காக. பட் அது எல்லாமே போய் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும். அப்போ அங்கே ஒரு உடஞ்சி போன பாக்ஸ் மாதிரி எது கீழே கிடக்கு, அதில் ஒரு ஆத்மா பேசிகிட்டு இருக்கு, 1000 வருஷமாக நான் இதில் தூங்கிட்டு இருக்கேன், இந்த மனுஷங்க இன்னமே மாறலப்பா அப்படின்ற சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு நீங்கள் என்ன வந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா அப்படின்னா நீ அந்த மலைப்பகுதியிலேருந்து தானே வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கட்டதுமே அப்பாங்க அவர் ஆமான்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா நீங்கள் தான் கரெக்டான பர்சன் சொல்லிட்டு அந்த பாக்ஸை அவள் சூஸ் பண்ணதுமே இப்போ என்னப்பா இந்த பொண்ணு உடஞ்சி பொண்ணு பொருளெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, இந்த பாக்ஸை போய் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம மேக்மே நம்பிக்கை வச்சு அதை எடுத்து ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டோன் இருக்குது. அதை பார்த்துட்டு ரூஹி என்னப்பா இவ வந்துட்டு சொன்னான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோனை போய் தூக்கிட்டு வந்திருக்க, இதுக்கு எந்த வந்து விலை மதிப்புமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கிண்டல் பண்ணிச்சேக்கா. அப்பாங்க நான் வந்துட்டு உனக்கு இப்போவே செக் பண்ணிட்டு கொடுக்குறேன், பேசாமல் வந்துட்டு இந்த பாக்ஸை தூக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிடு, இந்த காம்படிஷனில் நீ தோற்று போயிட்டேன்னு அவள் சொல்கிறா. அவங்க சொல்லட்டும் நீ சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் வந்து அங்கே கொடுக்குறாங்க. அவளோட அந்த வேஸை செக் பண்ணி பார்த்துட்டு இது உண்மையிலேயே ரொம்ப பழசானது, இது ரொம்ப வேல்யூபிளான ஒரு பொருள், இதுக்கு 200 மில்லியன் காசு வரும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் தான் சொன்னேன்லப்பா அப்போவே எனக்கு தெரியுமே என்னோட டேலண்ட்டை பற்றி நான் அப்படியே ஷோ பண்ணிட்டேக்கா. அவங்க தாத்தாவுமே இந்த இதில் நீ ரொம்ப டேலண்டான பொண்ணு அதனால தான் உன்னை சூஸ் பண்ணேன்னு அவருமே சொல்கிறாரு. அப்போ அங்கே பாட்டி நீ எதுக்காக அந்த பாக்ஸை சூஸ் பண்ணேன்னு சொன்னதும் அதோட ஆத்மாத்திர பேசினேன் பாட்டி, அவர் 1000 வருஷமாக
இங்கே தான் இருக்காரா அப்படின்ற சொன்னதும் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல அப்படியும் கண்டிப்பாக அப்படின்றத அவங்க கண்டிப்பாக அப்படின்றத நம்ம மேங்கும் பாட்டியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேங்கோ சூஸ் பண்ண அந்த பாக்ஸை செக் பண்ண சொன்னால் அவங்க இதெல்லாம் வேஸ்டான ஒரு பொருள், கண்டிப்பாக நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் டைம் பண்ணிட்டு இருக்க முடியாது, தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாங்க. நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், நீங்கள் இப்போ இதை கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி தான் இந்த ஆள்கிட்ட தங்க காசு வாங்கியிருக்காங்க இல்லையா, அதனால தான். அப்போ அந்த பொண்ணு அந்த பாக்ஸை அப்படியே தூக்கிட்டு அந்த ஆத்மாட்ட பேசிட்டு அதுக்குள்ளே இருக்க ஸ்டோன் எடுத்து அப்படியே அவள் ஊதி விழுறா. அதில் ஊத பார்த்தா மேலே இருக்க டஸ்ட் எல்லாமே போய் ரொம்பவே வந்து பளிங்கு கல் மாதிரி அங்கே ஒளிர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த ஸ்டோனை தான்ப்பா நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம், இது ரொம்ப வருஷம் பழமையானதுன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. அப்போ அங்கே மாஸ்டர் யூ வந்துடுறாரு. அதுமே எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிருது. ஏன்னா ரொம்பவே பழமையான ஒரு எக்ஸ்பர்ட் அவர், கரெக்டாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவார். அந்த வேஸை செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 3 நாளைக்கு முன்னாடி தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் 200 மில்லியன் சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க, இது பழமையான வேஸா அப்படின்ற செட்டு கோவப்பட்டு அங்கே வந்து பேசினதுமே அவங்க உடனே நாங்கள் கண்டுபிடிக்கிறதுல தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. அப்போங்க நம்ம நீக்குமே நான் தான் ஆல்ரெடி சொன்னனேப்பா இது வந்துட்டு சும்மா ஃபேக்குன்னு, யார் கேட்டா அப்படின்ற சொன்னதும் தாத்தா நீ சின்ன பொண்ணாக இருக்க, பட் ஆனால் நீ ரொம்பவே வந்து அறிவாளி பொண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க மாஸ்டர் யூமே சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அங்க தாத்தா பாட்டி உண்மையிலேயே நீ வந்து ரொம்ப டேலண்டான பொண்ணுமா, எங்களோட லக்கி ஸ்டார்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. இங்க ரூஹியோட தாத்தா பிடிச்சி அவளை திட்டினதுமே நான் என்ன கண்டேன், நான் வந்து கண்டிப்பா இதுல 5 மில்லியன் போட்டு வாங்கியிருக்கேன், இவங்க தான் இது எல்லாத்தையுமே மாத்தி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் வாயை முடிட்டு பேசாம இரு, ஆல்ரெடி நீ குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு திட்டாரு. அப்ப அங்க மாஸ்டர் யூ வந்து நீ எப்படிமா வந்து இதெல்லாமே கண்டுபிடிச்ச அப்படின்ற சொல்லிட்டு கேட்டினதுமே நான் வந்துட்டு அதோட ஆத்மாக்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிச்சிக்காரு. சொல்லிட்டேக்கா இதில் தேங்க்யூ சொல்ல என்ன இருக்குது, நான் தான் என்னோட வேலையை தான் பண்ணியிருக்கேன்னு அவர் சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே வேறு வழி இல்லை, இப்போ வந்துட்டு இவங்களை இந்த காம்படிஷனோட வின்னராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த ரூஹி சொல்கிறா இவங்க ஏதோ வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணி இப்போ வந்துட்டு வின் பண்ணியிருக்கலாம் இஷ்டத்தினால, பட் ஆனால் அடுத்த ரவுண்ட் அப்படி நடக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக நாங்கள் தான் வின் பண்ணுவோம், நீங்கள் அதுக்கு ரெடியாகுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த தாத்தாவுமே ஆமாம் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறாரு. நான் பிரதரோட உடம்பையுமே வந்து சரியில்லாம ஆக்கி விட்டேன் பிளாக் மேஜிக்கை வச்சு, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு, இந்த பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட் அப்படியே அவர் திருப்பினதுமே அந்த பொண்ணு அதை நோட்டீஸ் பண்ணிடுறா. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத செட்டு பார்க்குறா. அப்போ அங்கே ரூஹி நம்ம மெங்க பார்த்து நீ என்ன அடுத்த காம்படிஷனுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றதாவே சொல்கிறான். அப்போ அங்கே சரி உனக்கு என்ன வேணும், இந்த காம்படிஷனில் தோற்று போயிட்டான்னு சொன்னதும் உடனே எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடணும், கண்டிப்பாக நான் இந்த காட்டுவாசி போனேன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஏற்றுக்க முடியாது அப்படின்ற சைட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவங்க தாத்தாவுமே கண்டிப்பாக ரூஹி சொல்கிறது கரெக்ட் தான், இந்த காட்டில் இருக்கவளையெல்லாம் நாங்கள் வீட்டு போனால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது பாட்டிக்கு அதை கேட்டுட்டு கோவமாயிருது. வாயை முடிட்டு நீ பேசாம இரு, எப்படி வார்த்தைகளை பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு திட்டினதோ அவள் அப்செட் ஆனதுமே அங்கே தாத்தா வந்துட்டு அவளை சமாதானப்படுத்துறாரு. கொஞ்ச நேரத்துக்கு நீ கொஞ்சம் அமைதியாரு, அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு அவளை அடித்து துரத்தி விட்டுறலாம் அப்படின்ற சைட்டு அவங்க இன்சல்ட் பண்ணி பேசினதுமே அங்கே மாஸ்டர் யூக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அவள் என்னோட ஃபேவரட்டான பொண்ணுன்னு சொன்னதும் அந்த ரூஹி ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கா, இது எங்களோட குடும்ப விஷயம், நீங்கள் யார் இதில் தலையிடுறதுக்கு அப்படின்ற சைட்டு கேட்டதும் அங்கே அவர் ரொம்ப கோவமாகி போயிட்டு என்கிட்ட இப்படி மரியாதை இல்லாமல் நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கு அதுக்கான பதிலடி கிடைக்கும், நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பயங்கரமாக அங்கே வந்து திட்டிகிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. ஸோ சும்மா இருமா நீ, நம்ம பார்த்துக்கலாம் காம்படிஷனில் வின் பண்ணின்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணுறாங்க. பிறகு அங்கே நம்ம நீங்க வந்து பிரேஸ்லெட்லேருந்து பிளாக் மேஜிக் எல்லாமே வெளி வருதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குதா. இவர் தான் தாத்தாக்குமே உட முடியாமல் ஆக்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டன் சொன்னதுமே நீ எதுக்காக ஃபஸ்ட்டு இதை என்கிட்ட சொல்லன்னு நீ கேட்டதும் ஃபஸ்ட்டு நான் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தேன்ப்பா, என்கிட்ட பவர்ஸ் இல்லை, இப்போ ஒன்று சேர்ந்ததுமே பவர் வந்துருச்சு அப்படின்ற சொல்லும் போதே அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுக்குது இவர் ஏதோ பெரிய வேலை பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. காம்படிஷனுமே அங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் அதனால ரொம்ப உட முடியாமல் ஒரு மாதிரி ஆனதுமே நம்ம மீன்க்கு ரொம்ப பயந்து போயிடுறான். அப்போங்க நான் நல்லா தான் இருக்கேன் பிரதர்னு அவ சொல்கிறா. அங்கே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணி இந்த ரூஹி பண்ணிட்டேக்கா நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணினா உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நீங்கள் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இவங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, காசை கொடுத்து எல்லாத்தையும் தன்னோட பக்கம் கொண்டு வர பார்க்குறாங்க, இது எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இது என்னோட ஸ்மார்ட்னஸ் அப்படின்றத அவ சொல்கிறா.
அப்போங்க நம்ம யூவை பார்த்து மாஸ்டர் நீங்களுமே கேட்டுட்டீங்களா, இப்போ நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு, கண்டிப்பாக நீ இதுக்கப்புறம் என்னோட பார்ட்னர் மாதிரி மேக், நீ என்னோட பேரை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இதனால் உனக்குமே வந்துட்டு பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே அவளுக்கும் தாத்தாக்கும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஸோ அவங்க ஸ்டோன் மூலமாக அங்கே சக்தியை வர வச்சு ஹெல்ப் கேட்டதுமே அங்கே வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே அந்த பவர்ஸ் எல்லாமே அவங்க பெயிண்டன்ட்ல அங்கே ஒளிர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு எவ்வளோ சக்தி இருக்குது, நம்ம இவங்க கூட சேர்ந்து இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்குமே வந்து பெரிய லெவலுக்கு ரீச் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே வந்து நினைக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த ரூஹி இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறா, ஆல்ரெடி இவங்க தான் காசு கொடுத்து நான் கரெக்ட் பண்ணிட்டேனே, இவங்க எல்லாம் ஏன் பக்கம் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் ஆனால் உள்டாவும் போயிடுது, எல்லாருமே அங்கே நிங்க்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் அங்கே பேங்க்குமே வேறு வழி இல்லாமல் செகண்ட் ரவுண்டுமே இவங்க தான் வின்னர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருது. அப்போ அங்கே எங்கே நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ஈஸி எங்கேருந்து போயிடுவீங்களான்னு சொல்லிட்டு மெயின் கோவப்படுறான். நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டே, இப்போ மரியாதை நீ நீங்கிட்ட சாரி கேளு அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கர கோவம் ஆயிடுச்சுக்கு. ஸோ அப்பாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொறுப்பு எல்லாமே தாத்தாட்ட தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேங்க் வந்து அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்க போனால் இங்கே ரூஹியோட தாத்தாக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு, கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பிரேஸ்லெட்லேருந்து பிளாக் மேஜிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த இவில் எனர்ஜி எல்லாமே வெளியே வந்துட்டுருக்கு. அதை அந்த பொண்ணு பார்த்துட்டு எங்கே இது போயிட்டுருக்குன்னு சொல்லி அதை அங்கே ஸ்டாப் பண்ண போனால் ரூஹி வேணுக்குனுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே தப்பிச்சு ஓட பார்க்குறேன்னு சொல்கிறா. ஏன்னா தாத்தா மேலே ஃபுல்லாக அட்டாக் ஆகட்டும்ன்றதுக்காக நீங்கள் விடுங்க, நான் தாத்தாவை காப்பாற்றணும் அப்படின்ற சொன்னால் விட மாட்டா. இவர் அந்த பாக்ஸை கொண்டு போய் கொடுத்தா அவருமே ஹாப்பியாகிட்டு வாங்குறாரு. இவரோட பிளான் என்னென்னா, இவர் இப்படியே இந்த இடத்துல இறந்து போயிட்டா இவருக்கு வந்துட்டு அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைச்சிரும்ன்றதுக்காக தான் அவர் அப்படியே மயக்கமாயி கீழே விழுந்து பாக்ஸ் கீழே விழுந்துருது. அங்கே நம்ம மெங்க எல்லாருமே இங்கே பயந்து போயிடுறாங்க. தாத்தாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்பாங்க பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டேக்கு. அங்கே யூ வந்து தாத்தாவோட பல்ஸை செக் பண்ணி பார்த்தா அவருக்கு இன்னுமே மூச்செல்லாமே நல்லா தான் இருக்குது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக காப்பாற்றி தூக்கிட்டு போயிடுறாங்க. வாங்க வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்க அந்த க்ரீன் கலர் பொருள் இல்லை. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. எப்படி இது காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே ரூஹியோட தாத்தா கண்டிப்பாக மெங் தான் திருடி இருப்பான், அவன் தானே பக்கத்தில் இருந்தான்னு சொல்லிட்டு அவன் இருந்தால் பழி போட்டாரு. பிறகு இங்கே மெங்க் தாத்தா அவங்க வந்துட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு ரொம்ப பயந்து போய் இருந்தா. அங்கே கால் வந்துடுது, இப்படி அந்த ஹெட்டுக்கான அந்த பொருள் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு தாத்தா மயக்கமாகிறது, இது காணாமல் போகிறது எல்லாம் ஒரே மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு இவனுக்கு பயமாயிட்டுருக்கு. அப்பாங்க நம்ம டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ரொம்ப ரேரான பாய்சன் கொடுத்துருக்காங்க, அவரை கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது, ஒரு வாரம் தான் அவர் உயிரோடு இருப்பாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படியாச்சும் இதுக்கான மெடிசனை கண்டுபிடிக்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம நீக்குமே மறைஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. அப்பாங்க நம்ம நீக்குமே எப்படியாச்சும் நான் தாத்தாவை இப்போ காப்பாற்றி ஆகணுமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு வீட்டில் அங்கே நம்ம ரூஹியை அந்த பெயிண்டை எடுத்து வச்சுட்டு, பார்த்தீங்களா தாத்தா இது நம்ம கையில் வந்துருச்சு, இப்போ எல்லாருக்கோட டவுட்டுமே அங்கே நம்ம ஷவ் மேலே தான் இருக்கும், அவன் தான் திருடிட்டான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிச்சேக்கா. அதை வாங்க பார்த்தா அவள் கொடுக்க மாட்டா. இதை நான் கொடுத்தேன்னா எனக்கு நிறைய வந்து ஜுவல்லரிஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் அவங்ககிட்ட கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் அவர் கோவமாயிட்டு அதை பிடிங்கிட்டு என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, உனக்கு அவங்கள பற்றி என்ன தெரியும், ஏதாச்சும் அறிவில்லாமல் பேசாதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டர் மூன்ற ஒரு பர்சனை போய் எங்கள் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேலையெல்லாம் நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, உங்களுக்கு மேலே யார் டவுட் வரல இல்லைன்னு சொன்னதும் அது எப்படி டவுட் வரும், அதான் ஷாவ் மேலே நாங்கள் பழைய தூக்கி போட்டுட்டோம்ல அப்படின்றத இந்த ரூஹி சொல்கிறா. பட் ஆனால் அங்கே ஒரு காட்டிலேருந்து வந்த பொண்ணு இருக்கா, அவள் பேர் நீங்க, அவள் 7 வயசு பிள்ளையாக தான் இருப்பா, நான் தான் வந்து பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த மூக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக நான் தேடிட்டு இருக்கேன் அந்த செடியாக தான் அந்த பொண்ணு இருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆள் புரிஞ்சுக்கிறாரு. பிறகு இங்கே மாஸ்டர் யூ அங்கே வந்து நம்ம ஷாவ்ட்ட நான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டேன்ப்பா, கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் ரூஹியோ அவங்க தாத்தாவமாக தான் இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் எனக்குமே அப்படி தான் தோணுதுன்னு நம்ம மிங்மே சொல்கிறான். பிறகு நம்ம நீங்க பார்த்தா தாத்தாவை காப்பாற்ற தன்னோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறா. பட் முடிய மாட்டுது. அங்கே அவர் உடம்புல இருக்க சில தீய சக்தியுமே அவளோட உடம்புக்குள்ளே போனதுமே அந்த பொண்ணு அப்படியே மயக்கமாயிடா. அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு செக் பண்ணால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இதுக்கு ஸ்பெஷலான ஒயின் தேவைப்படுது, அந்த ஒயினை கொண்டு வந்து கொடுத்தா தான் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். பட் அதை எங்கே போய்
தேடுறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே யூ பார்த்தா எதையோ செக் பண்ணிட்டு வந்து புக்கை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த மலைப்பகுதியில் கிடைக்கிற இந்த பொருள் மூலமாக கண்டிப்பாக காப்பாற்றிடலாம், உங்கள் குடும்பத்துக்கும் அந்த ஒயினுக்குமே வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குப்பா, நீ போய் வந்து கண்டுபிடிச்சிடலாம்னு நினச்சான்னு சொன்னதும் அங்கே அந்த குட்டி பொண்ணு சொன்னா இல்லையா, நான் வந்து எனக்கு அந்த பெயிண்ட் பவர் எல்லாமே கிடைச்சிச்சுன்னா உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வந்து கண்டிப்பாக நான் வந்து அதை தேடி கண்டுபிடிக்கிறேன், பட் நீங்கள் அது வரைக்கும் இந்த விஷயங்கள் எதையுமே வெளியே சொல்லாதீங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அந்த ரூஹியும் தாத்தாவுமே அங்கே பார்க்க வந்ததுமே அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு உள்ளே விட மாட்டேன்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு இவங்க அதை பார்த்துட்டு இவங்க கோவம் ஆகிட்டு, உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, என்னவே வந்துட்டு வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லுவீங்க, நம்மளோட வாரிசுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் ஆகிட்டு அந்த பர்சன் அங்கே உள்ளே போகிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறாரு. அங்கே ரொம்ப உட முடியாமல் இருக்கவுமே ரொம்ப கோவமாகி போயிட்டு அவங்க சண்டை போடுறாங்க. யாரை கேட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்க, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் பாங்க நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள்லாம் வந்து மனசாட்சி இருக்கவங்க தான், எங்களுக்கு வந்துட்டு என்னோட அண்ணனை பார்க்கணுன்னு ஆசை இருக்காதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரெண்டாவது அந்த குட்டி பொண்ணுமே ரொம்ப முடியாமல் கிடக்கலாமே, பேசாமல் அவளை எந்த இடத்துல கொண்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க, அவள் தான் உங்களுக்கு பேட் லக், அதனால தான் வந்ததுமே குடும்பம் உருப்படாமல் போயிடுச்சுன்னு சொல்லி பேசினதும் அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு பாட்டி பயங்கரமாக திட்டாங்க. மனசாட்சி இருக்கா இல்லையா, ஒரு சின்ன பிள்ளைய பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ரொம்ப நக்கலா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒயின் வந்துட்டு ஏதோ கிடச்சிருக்காமே நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்துட்டு மலைப்பகுதியில் போய் இந்த ஒயினை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டையும் அந்த பேத்தியுமே காப்பாற்றிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அது கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பாட்டிக்கு அங்கே ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு. அங்கே மாஸ்டர் யோமே சொல்கிறாரு, நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, இந்த பொண்ணை கண்டிப்பாக இப்போ வேகமாக காப்பாற்றி ஆகணும், நம்மளுக்கு அந்த ஒயின் தேவைப்படுது, என்னோட ஆளுங்க எல்லாத்தையும் அந்த மலைப்பகுதிக்கு அனுப்பி அந்த சுனேரி ஒயின் அங்கே இருக்கான்னு நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு இங்கே பாட்டி குட்டி பாப்பாவை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே டச் பண்ணி பேசிட்டு அழுதுட்ருக்காங்க. நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, பிள்ளையை காப்பாற்ற முடியலேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவள் பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரம் சரியாயிருவேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த பெயிண்ட் அந்த ஒயின் அந்த மலைப்பகுதியில் தான் இருக்குன்னு சொன்னதுமே அது கேட்டுட்டு அங்கே இந்த விஷயத்தை நம்ம மேக்கிட்ட சொன்னதுமே அப்படின்னா நம்ம இன்றைக்கே கிளம்பலான்னு சொன்னதும் பட் இவ இன்னுமே ரொம்ப முடியாமல் இருக்கா அப்படின்றத சொன்னதுமே இல்லை பாட்டி, நான் எப்படியாச்சும் அவளை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். இங்கே தாத்தா வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தா ரூஹி வர்றா. தாத்தா மேக்க என்ன பண்ண போகிறான்னு தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அவன் நம்மனை பார்த்தா நம்ம குட்டி பொண்ணை தூக்கிக்கிட்டு அவன் அங்கே மலைப்பகுதிக்கு கிளம்பிடுறான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு மூட்டை கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. மீன் தானே அவன் வந்து வலையில் மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஏன்னா பிரதர் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்னு அந்த பொண்ணு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமான்னு சொல்லிட்டு அவங்க கடைசியில் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்க. அப்போ அந்த பெயிண்ட் ஒளிர ஆரம்பித்ததுமே நம்மளுக்கு இது வழிகாட்டி பிரதர்னு சொல்லிட்டு அங்கே போனால் அந்த இடத்துக்கு பார்த்தா மூவோட ஆளுங்க எல்லாருமே வந்ததுமே நீங்கள் யார் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நான் இப்போ உனக்கு ஒரு மேஜிக் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட் மேஜிக்கெல்லாம் பண்ணதும் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த மூவோட கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிக்கிறா. நம்ம மேக் நீ வந்துட்டு அண்ணன் சொல்கிறத மட்டும் கேளு, என்னை பாரு அப்படின்றத சொல்கிறான். நான் என்ன பண்ணுறது பிரதர், என்னை மீறி இது நடக்குதுன்னு சொல்லிட்டு அவள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டேக்கா. அண்ணாலோட மேஜிக் அங்கே ஒர்க் ஆகாமல் போனதுமே அங்கே நான் அவங்க ரெண்டு பேருமே இப்போ யூஸ் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையுமே தங்களோட வசப்படுத்துறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குட்டி பொண்ணு அங்கே மூவ் வந்து கட்டி வச்சிருக்கான். அவள் கண்ணை முழிச்சதுமே மூவை பார்த்து நீங்கள் இப்போ எதுக்காக என்னை இங்கே வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு என்ன வேணுமா, நீ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ சாக போகிற, உன்கிட்ட இருந்து சக்திகள் எல்லாமே எனக்கு வேணும், அந்த பென்டன் எனக்கு கிடச்சிருச்சுன்னா என்கிட்ட இருக்க அந்த பென்டனோட வந்து சேர்த்து வச்சு நான் எல்லாத்தையும் சரி பண்ணி பவர்ஃபுல்லான பர்சனாக மாறிடுவேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவனோட ஃபேஸை பார்த்தா ஃபுல்லாமே இவில் எனர்ஜியாக போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு நீங்கள் வந்து எங்களை விட ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப எங்கே இருக்கீங்க, நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பியாகிறான். இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போட போகிறான். கரெக்டாக நம்ம மேங்க் அங்கே வந்து அவனை அடித்து போட்டதுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நீ எப்படி உயிரோட வந்தேன்னு சொல்லி கேட்டால் அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே அவங்க ஆளுங்க இவனை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. பட் கரெக்டாக அங்கே மரத்தில் இருந்து பயங்கரமான வெளிச்செல்லாம் வந்ததுமே அதை பார்த்துட்டு இவங்க விட்டுட்டு பயந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ இப்போங்க நம்ம அந்த குட்டி பொண்ணுமே இவனை நம்ம ஸ்மார்ட்டாக தான் தோக்கடிக்கணும், இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு இவ ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சுக்குது. அங்கே நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பிப்போ, நான் வந்துட்டு இவனை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அந்த பொண்ணு போக மாட்டா. சன்கிட்ட இருந்து இல்லையா அவங்க ஃப்ரெண்டு, ஸோ அந்த பேட் அங்கே வெளியே வர வச்சு அவனை அங்கே போய் அட்டாக் பண்ண வச்சிடுறாங்க. இவன் டைம் பார்த்தா மேலே இன்ஜெக்ஷன் போட்டதும் அவனுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வந்து மயக்கமாயிடுறான். நம்ம நீங்குமே அந்த பெயிண்டன்ட் எடுத்து தன்னோட பெயிண்டன்ட் அங்கே ஒட்ட வச்சதும் அவளோட இருக்க எனர்ஜி எல்லாமே வெளியே கெட்டது போயிடுது. ஸோ இவள் பவர்ஃபுல்லாக மாறினதுமே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பிரதர் நான் இப்போ போய் வந்து
நம்ம தாத்தாவை காப்பாற்றலாம் அப்படின்ற சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தவனுக்கு பிறகு அங்கே வீட்டில் தாத்தாவோட நிலைமை மோசமாக இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம நேக்கு வந்து அவளோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி தாத்தாவை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டேக்கா. அவள் அப்படியே ரொம்ப வந்து டல்லாகி மயக்கமாகிற நிலைமைக்கு போனதும் அங்கே மாஸ்டர் யூ இதை பார்த்துட்டு, நீ இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கமா, நீ போய் ரெஸ்டட் அப்படின்றத சொல்கிறாரு. வெளியே இருந்து அவங்க மூ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. மூ இப்படி அடிபட்டு போய் கிடக்கும்போது ரூஹி அவங்க தாத்தாவுமே வந்து, நீங்கள் இதெல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு சொன்னதும் வெட்டி வாய் பேசாமல் எனக்கு முதல் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அங்கே அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த பெண்டன் ரெண்டையுமே அந்த பொண்ணு ஒன்று சேர்த்து அவரை காப்பாற்ற ட்ரை பண்ண போகிறா. அப்போ அங்கே அவள் ரொம்பவே வீக் ஆயிடுவா. அந்த இதை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணிட்டேக்கான். ஸோ பென்டன்மே அந்த பொண்ணுகிட்ட சொல்லுது, நாளைக்கு நீ ரொம்ப வீக்காக போகிற, நீ ஃபஸ்ட்டே உதவி பண்ணுறதுக்கு மென்கிட்ட சொல்லிடுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு, நான் இதை சொன்னேன்னா கண்டிப்பாக அவங்க இதை பண்ண விட மாட்டாங்க, நான் எப்படியாச்சும் வந்து தாத்தாவை கண்டிப்பாக வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்றத செட்டி யோசிக்கிறா. அங்கே நம்ம மாஸ்டர் யூ வந்து படித்து பார்த்தா அந்த புக் மூலமாக இதை கண்டுபிடிச்சிடுறாரு. நான் வந்து என்னோடய தாத்தாவை காப்பாற்றுறதுக்காக அவளோட உயிரை போய் நான் ஆபத்தில் விட முடியாது, நம்ம கண்டிப்பாக இதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, நீங்கள் இங்கே வா நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. பிரதர் நான் ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே புரிஞ்சுக்குது இவ வேணுக்குனே இக்னோர் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது மாஸ்டர் அப்படின்ற சொன்னதும், நம்ம இப்போ இதை பற்றி பேச வேணாம், நம்ம நாளைக்கு வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டான். அவன் அங்கே பாடி கார்ட்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான், உள்ளே யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக. இவ தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தாத்தாவை காப்பாற்றுறதுக்காக கதவெல்லாமே லாக் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கதவை தரன்னு சொல்கிறான். இங்கே வெளியே பார்த்தா நம்ம மூவுமே கரெக்டாக டைம் பார்த்து அங்கே வந்துடுறான். அங்கே தீய சக்திகள் அவன் மேலே யூஸ் பண்ண போனதும் அங்கே இருக்க மரங்கள் கிளைகள் எல்லாமே நம்ம நீக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக முன்னேறி வர்றாங்க. பட் இவன் தன்னோட சக்தியை வச்சு எல்லாத்தையுமே அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அங்கே வந்துட்டு எதுவும் பண்ண முடியலை. அங்கே இவன் வந்து கதவை திறக்க சொல்லி அங்கே கத்திச்சிருந்தான். அங்கே நம்ம மாஸ்டர் வந்து, நீ இப்படி பண்ணுறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும், அவள் வந்து செஞ்சு முடிக்க வேண்டிய காரியத்தை ஒழுங்காக பண்ண முடியாது அப்படின்ற சொல்லும் போதே அங்கே ரூஹியும் அவங்க தாத்தாவுமே வந்து அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம ஷாவுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் 2 பேர் வந்து இங்கே என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதை இங்கேருந்து போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. பேனுக்குனே அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் வந்து பார்த்துடக்கூடாது நம்ம மூவ் வந்து பண்ணுற வேலையன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தீய சக்தியாக அங்கே வந்துட்டு வெளியே வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது, என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. பட்டு நம்ம நிங்க் பார்த்தா நல்ல விதமாக அங்கே வெளியே வந்ததுமே அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, எப்படி நீ இங்கே வெளியே வந்த, உனக்கு எப்படி வந்துட்டு நல்லாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அங்கே அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தன்னை காமிச்சிக்க ட்ரை பண்ணுறா. இவங்க பயந்து அங்கேருந்து விழுந்தடிச்சு ஓடி போயிடுறாங்க. பட் அங்கே அவங்க பெயிண்டன் சொல்லுது, நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக உன்னை காமிச்சிக்க தேவை கிடையாது, நீ ஆல்ரெடி ரொம்ப வீக் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணதும் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உண்மையிலே நீ சாதிச்சிட்டமான்னு சொல்கிறாங்க. நீ உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருக்க, பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லும்போது அங்கே பாடி எல்லாமே பயங்கரமாக வந்துட்டு வெளிச்சம் வருது. நீ இப்போ உன்னோட உண்மையான அசல் உருவத்துக்கு வரப்போகிற அப்படின்றத சொன்னதும் ரொம்பவே அவங்களுக்கு பயமாகி போயிடுது. திடீர்னு பார்த்தா அவங்க ஒரு குட்டி செடியாக மாறி போயிடுறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே கவலையாயிருது. நம்ம மெங்க் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த செடியை ஒரு பாட்டில் அவன் ஊண்டி வச்சு கொண்டு வர்றான். அந்த பாட்டை அவன் வெளியே தூக்கிட்டு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ இந்த குடும்பத்துக்காக உணவே நீ வந்து பழி கொடுத்துருக்க, நீ எவ்வளோ நாளைக்கு தூங்க போறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் உனக்காக எப்பயும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, பொண்ணு நான் வந்து நீங்கள் பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் நான் வந்து கேட்க முடியும், யாரும் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம 2 பேருமே வந்து பேச தான் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நான் உங்களை எப்பயும் இப்படியே பார்த்துட்ருப்பேன்னு சொல்லிட்டு பிறகு அங்கே தாத்தா கண்ணை முடிச்சதுமே நீங்கள் பற்றி கேட்டதுமே பாட்டி நடந்தது எல்லாத்தையும் சொன்னதும் அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அங்கே நம்ம மெங்க் அவளை தூக்கிட்டு வந்து அங்கே வச்சுட்டு பாருங்களேன், அவள் வந்து எந்திரிச்சதுமே இந்த அவளுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வச்சுருக்கோம், இது எல்லாத்தையும் சாப்பிட்டு அவள் ரசிப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அப்படிங்க தூங்கினதும் நம்ம நிங்கோட அந்த ஃப்ரெண்டு பேட் அங்கே பேவரா சொட்டு தண்ணி மாதிரி எதையோ வந்து வாயில் கொண்டு வந்து ஊற்றுனதுமே அந்த பொண்ணு மேலே பட்டதும் அந்த செடி உடனே வந்து நம்ம நிங்கா மாறிடுது. அப்போ அங்கே நம்ம போயிட்டாங்க. நீங்கள் ரொம்ப தேங்க்யூ சொன்னதும் ஃபஸ்ட்டு இது இருக்கட்டும், அந்த ரூஹி அவங்க தாத்தாவே நீ சும்மா விடாத, அவங்க 2 பேருமே இந்த ஊரை விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா.
அப்போ அங்கே நம்ம மெங்கா எந்திரிச்சதுமே அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. இங்கே உன்னை திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொன்னதும், இப்போ உடனே நம்ம வெளியே போகணுன்னு சொன்னதும், நடுராத்திரியில் எங்கே போங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, நான் வழி மட்டும் சொல்கிறேன் நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ இங்கே ரூஹி அவங்க தாத்தாவும் பார்த்தா அங்கே பணம் ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் கரெக்டாக அப்பாங்க நம்ம மேக் வந்து எங்கம்மா 2 பேர் போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், வாக்கிங் தான் போகிறோன்னு சொன்னதுமே, வாக்கிங் போகிறவங்க இப்படி நடுராத்திரியில் போவாங்களா, இப்படி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போவாங்களா, உங்களை பார்த்தா ஏதோ ட்ரிப்புக்கு போகிற மாதிரி இருக்கே அப்படின்ற சொன்னதுமே, ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படின்ற சொன்னதும், நீங்கள் எங்கே இங்கேருந்து போக முடியாது, நான் உங்கள் மேலே கேஸ் போட்டுட்டேன், விசாரித்து வந்துட்டு தீர்ப்பு வரைக்கும் எங்கே போக முடியாதுன்னு சொன்னதுமே, சரி ஓகே நாளைக்கு பேசிக்கலாம் நீங்கள் போங்கன்னு சொன்னதும், எதுவும் பேச முடியாது இன்றைக்கே பேசணும், வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போங்க தாத்தா ரொம்ப கோவமாயிட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறத பற்றி பேசினதுமே, அப்பாங்க நாங்கள் வந்துட்டு என்ன தப்பு பண்ணோம், இவ சொல்கிறத கேட்டுலாம் நீங்கள் வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னதும், வந்துட்டு இருந்தால் இதில் வந்து எங்கள் கூட சேர்ந்து கூட்டு கலவனியாக இருந்தாருன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவர் கோவமாயிட்டு வாயை மூடுங்க உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் திட்டாரு. அப்பாங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தாத்தாவை மீட் பண்ண போனப்போ ரூஹியோட தாத்தா தான் அங்கே அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அவர் அங்கே வந்து ஹோமாக்கில் போயிருக்காரு. இந்த விஷயம் அங்கே தெரிஞ்சதுமே, தாத்தா தான் அதை பண்ணாருன்னு உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நம்ம நீங்கள் அங்கே அவன்கிட்ட தாத்தாவோட ஸ்டடி ரூமில் தான் இன்னமே அது இருக்குது, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும், அதை பார்த்துட்டு அந்த ரூஹி பயந்து போயிட்டு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் தாத்தா தான் சொன்னதும், அதை கேட்டுட்டு அவர் கோவமாயிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு, இதுக்காக தான் நான் உனக்கு இத்தனை வருஷமாக வந்து ஹெல்ப் பண்ணேன்னா, நான் உன்னை ஊட்டி வளர்த்தேனா, இல்லை நீ சொல்கிறத நான் கேட்டு ஆனான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்காரு. அப்போ அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு அவங்க நீங்கள் எப்படி எங்களுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணலான்னு சொன்னதும், உடனே அந்த ரூஹி இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், எப்பயும் ஷாவையும் இந்த நீங்கள் எப்பயும் மேங்கையும் நீங்கையும் மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமாக நினச்சிங்க, எங்களை தான் நீங்கள் அப்படியே நினச்சிங்கன்னு சொல்லிட்டு திட்டுறா. அப்போ அங்கே பேங்க் ரொம்ப கோவமாகி போயிட்டு, அப்படின்னா உண்மையிலே துரோகிகள் நீங்கள் 2 பேரும் தான், ஆரம்பத்துலேருந்து எல்லாம் பக்கா பிளான் பண்ணிட்டு அடுத்தவங்க மேலே பழிய தூக்கி போட்டுட்ருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு திட்டாரு. அப்போ அங்கே அவங்களுக்கு ஃபைனலாக வந்துட்டு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம யூ வந்து சொல்கிறாரு, நீ உண்மையிலே பெரிய லக்கி ஸ்டார்மா, நீ வந்த பிறகு குடும்பத்தில் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டேக்கு. அப்போ அங்கே நான் வந்துட்டு வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் என்னோட சொந்த வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன், நான் அங்கே போயிட்டேன்னா நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்க வருவீங்களா, என்னை மிஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், நம்ம மேங்க்குமே கண்டிப்பாக உன்னை நாங்கள் எப்பயுமே பார்க்க அங்கே வருவோம், நாங்கள் உன்னை ரொம்பவே மிஸ்மே பண்ணிகிட்ருப்போம், நாங்களே உன்னை அங்கே கூட்டிகிட்டு போய் ட்ராப்மே பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பகுதிக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி தாத்தா பாட்டி அவன் எல்லாருமே மலைப்பகுதியில் கொண்டு போய் அந்த பொண்ணை ட்ராப் பண்ணுறாங்க. ஒரு செடியுமே கொண்டு வந்திருக்கான், இதை நான் எங்கேப்பா நட்டு வைக்கேன்னு சொன்னதும், அந்த சைடில் நட்டு வைங்க, அங்கே சூரிய வெளிச்சம் எல்லாமே நல்லா வரும்னு சொல்கிறா. அப்போ அங்கே அவன் நீ இதுக்கப்புறம் இதை பற்றி கவலைப்படாத, நான் இந்த மலைப்பகுதியை விலைக்கு வாங்க போகிறேன், இதனால் உன்னையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை எப்பயுமே நல்லபடியாக பார்த்துக்குவேன், யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராமல் நான் கேர் பண்ணிக்கிருவேன்னு சொன்னதும், அப்போ அந்த பொண்ணு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உண்மையாவா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், உண்மையிலே தான் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அந்த பொண்ணுக்கு சந்தோஷமாயிட்டுருக்கு, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.